சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கை குறை கூற வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மதுரை உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அப்போது முன் அறிவிப்பு தராமல் பேச அனுமதி கொடுங்கள் என்று கூறினால் எப்படி அனுமதி தர முடியும் என தெரிவித்து சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சட்டப்பேரவையில் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களை பேரவையில் இருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சபாநாயகரை அச்சுறுத்தும் வகையில் கைகளை நீட்டி பேசுவதா என கேள்வி எழுப்பி அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். மேலும் பேரவை மரபுகளை முறையாக கடைபிடியுங்கள், கவன ஈர்ப்புக்கு முறையாக அனுமதி பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கை குறை கூற வேண்டாம் எனவும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் எந்த கலவரமும் நடைபெறவில்லை என தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக விமர்சித்தார். இந்த அவைக்கும் அவையின் மூலம் நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது. பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால்தான் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள், லாபிலிருந்து சத்தம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க. காவலர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்களின் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது.